Hi students, exercise 1.4 பார்க்கலாம். First question, determine whether graph given below represent function. கொடுத்திருக்க graph வந்து ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மள ரீசனும் எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை நம்ம எப்படி ட்ரா பண்ணிக்கிறோம்னா இந்த மாதிரி ஒரு ஒயின்ற வெர்டிக்கல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதில் என்ன தெரிஞ்சு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ல வந்து நமக்கு மீட் ஆகுது. எப்பயுமே கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு பாயிண்டில் மீட் ஆனால் தான் அது ஃபங்க்ஷன். 2 or more பாயிண்ட்ஸ்க்கு மேலே மீட் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் எ ஃபங்க்ஷன். அவ்வளோதான். சரிங்களா? இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். த கிராஃப் மீட்ஸ் தி வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ். இப்போ அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இதில் பார்த்தே நம்ம சொல்லிடலாம் ஒரே ஒரு பாயிண்டில் தான் எக்ஸாக்டாக மீட் ஆகுது. பார்த்தீங்களா ஆன்சர்? அப்போ இது என்னது? ஃபங்க்ஷன் அஸ் த கர்வ் மீட்ஸ் தி வெர்டிக்கல் லைன் அட் ஒன்லி 1 பாயிண்ட். ஓகேங்களா? இதிலே தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? இதுலேருந்தே நம்ம கூட சொல்லிடலாம் ஒரு பாயிண்ட்டு 2 பாயிண்ட்டு 3 பாயிண்ட் கிட்ட நமக்கு வந்து மீட் ஆகுது. சரிங்களா? ஸோ இதனால ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிட்டு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். பண்ணால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் அஸ் இட் மீட்ஸ் டு வெர்டிக்கல் லைன் அட் மோர் தென் 1 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுலேயும் பார்த்தோன்னே சொல்லிடலாம் எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட் தான் இட்ஸ் அ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சேம் அதே தான் ஒரு பாயிண்ட்ல தான் நமக்கு வந்து மீட் ஆகுது. ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் அஸ் இட் மீட்ஸ் டு வெர்டிக்கல் லைன் அட் ஒன்லி 1 பாயிண்ட். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஓகேங்களா? நாட் எக்ஸ்பெக்டட், கண்டிப்பாக வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லெட் f is a function from a to b. ஃபங்க்ஷன் வந்து a to b க்கு போதான். a function defined by f of x equal to x by 2 minus 1 where a is equal to and b equal to set கொடுத்துருக்காங்க. represent f by set of ordered pairsல அதுக்கப்புறம் டேபிளில் arrow diagramல கிராஃபில் ட்ரா பண்ணுறது. வெரி சிம்பிள். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து f is a function from a to b. f of x என்ன கொடுத்துருக்காங்க? x by 2 minus 1. ஏல இருக்கிற இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் தானே எக்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இங்கே இருக்கிற எல்லா நம்பர்ஸ்க்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணி f of x கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம 2 அப்ளை பண்ணலாம். எக்ஸ்ன்ற இடத்துக்கு பதில் என்னப்பா இருக்குது? 2. 2 by 2. ஆன்சர் என்ன வரும்? 2 by 2 என்னது? 1 minus 1 that is equal to 0. ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு f of 4 அப்ளை பண்ணும். 4 அப்ளை பண்ணும்போது 4 by 2 minus 1. சரிங்களா? 4 by 2 என்ன பண்ணுறது? இப்போ வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். 4 minus 2 by 2 that is equal to 2 by 2. ஆன்சர் வந்து 1. ஓகேங்களா? ஏன்னா நார்மலாக வந்து நம்ம இப்படி இருக்கும்போது கேன்சல் பண்ணக்கூடாது. எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது கிடைச்ச ஆன்சர் என்னது? 4,1. இது கிடைச்ச ஆன்சர் 2,0. ஏன்னா ஃபைன் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக. அடுத்து f of என்ன அப்ளை பண்ணும்? 6 அப்ளை பண்ணும். 6 by 2 minus 1. அதே மாதிரி சேம் எல்சிஎம் கண்டுபிடிச்சா 2 1s are 2 divided by 2 that is equal to 4 by 2 that is equal to 2. 6,2. 6 கொடுக்கும்போது ஆன்சர் வந்து நமக்கு 2 கிடைச்சிருக்குது. அடுத்து என்ன பண்ணும்? பேலன்ஸ் வந்து 10 12 இருக்குது நமக்கு. சரிங்களா? f of 10. அப்போ 10 by 2 minus 1. அப்போ 10 minus 2 by 2. 8 by 2 that is equal to 4. ஆன்சர் வந்து 10,4 இருக்குது. அடுத்து f of 12 அப்ளை பண்ணோம். 12 by 2 minus 1 that is equal to LCM எடுத்தால் 2 1s are 2 இங்கே போட்டுறோம். ஓகேங்களா? ஸோ 12 2 போயிடுச்சுன்னா 10 by 2 equal to என்ன கிடைக்கும்? நமக்கு வந்து ஆன்சர் 5. ஸோ 12 கொடுக்கும்போது நமக்கு வந்து ஆன்சர் வந்து 5 கிடைக்குது. அவ்வளோதான். இப்போ ஏரில் இருக்க செட்டுக்கு எல்லாமே அப்ளை பண்ணி f of கண்டுபிடிச்சாச்சு. இங்கே வந்து அந்த ஆன்சர்ஸ் தான் என்னது? நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் என்னது? செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ். இங்கே வந்த ஆன்சர்ஸை ஒன்றா எழுதுறது. 2,0 4,1 6,2 10,4 அதுக்கப்புறம் வந்து 12,5. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டேபிள். டேபிள்னா ஜஸ்ட் அதுதான் எக்ஸ் f of x போட்டு இந்த வந்த நம்பரே எழுத போகிறோம். அதை ஆரோ டயக்ராமில் காட்ட போகிறோம். அதை கிராஃபில் போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் எதில் கேட்டிருக்காங்க? டேபிளில். சரிங்களா? ஜஸ்ட் எக்ஸு இங்கே f of x வந்த ஆன்சர் 2 0. 4,1 4 1 6 2 10 4 12 5. ஜஸ்ட் இதை பாக்ஸ் நல்லா ஸ்கேல் அண்ட் பென்சில் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்?
அவ்வளோதான். டேபிள் ஃபார்மேட்டில் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஏரோ டயக்ராம் மூலியமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏரோ டயக்ராம் என்ன ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டு பீன்ற செட்டு வரைஞ்சிக்கோங்க. இங்கே வந்து எலமெண்ட்ஸில் என்னென்னப்பா 2 4 6 10 12 ஓகேங்களா. அப்புறம் இங்கே வந்து ஆன்சர்ஸில் என்னென்னது பியில் இருக்க செட்டு 0 1 2 4 5. இது ஏ இது பி ஃபங்க்ஷனாகி கிடச்சது இது சரிங்களா. 2லேருந்து 0க்கு 4லேருந்து 1க்கு 6லேருந்து 2க்கு 10லேருந்து 4க்கு 12லேருந்து 5க்கு. இவ்வளோ தான் நம்மளோட ஏரோ டயக்ராம்ஸ். ஃபஸ்ட்டு அந்த இது கண்டுபிடிக்கிறது தான், மற்றது எல்லாமே வெரி சிம்பிள். இப்போ கிராஃப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4th கொஸ்டின் வந்து நம்மளை கிராஃபில் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இப்போ ட்ரா பண்ணிவிடுங்க நம்பர்ஸ் போட்டு. நமக்கு எக்ஸில் வந்து மேக்ஸிமம் வந்து எது வரைக்கும் வரணும்னா நமக்கு வந்து 12 வரைக்கும் வரணும் சரிங்களா. 12 வரைக்கும் வரணும். இங்கே வந்து 5 வரைக்கும் இருந்தாலே போதும் நமக்கு. வாங்க மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2,0 எக்ஸில் இங்கேருந்து 2,0னா இங்கே தான் வரும் நமக்கு சரிங்களா. அடுத்து 4,1 4ல் ஸ்ட்ரெயிட்டாக 1. கிராஃப் பேப்பராக இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இதை நான் கையிலே ட்ரா பண்ணுறேன் ஓகேங்களா. 4,1 இது 2,0. அதுக்கு அடுத்து வந்து 6,2 6ல் போயிட்டு 2க்கு ஸ்ட்ரெயிட்டாக ஓகேங்களா. இது 6,2. அடுத்து 10,4 நமக்கு சரிங்களா. 10,4. அடுத்து 12,5. அவ்வளோதான். மார்க் பண்ணிவிட்டு லைன் ட்ரா பண்ணணும் ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட் லைன் கரெக்டாக வரும் நமக்கு. இந்த கிராஃப் வச்ச சம் ஏதாவது ஒன்று நமக்கு கேட்பாங்க சரிங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட். 12,5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைன் ட்ரா பண்ணியாச்சு ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.